மினாசான் டோமோ கொனிச்சிவா. இன்னைக்கு தமிழ் வழியில் ஜப்பானிய மொழியை பயில்வோம். இதுல நம்ம பார்க்க போற ரெண்டு வேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா மாயேனி அண்ட் மாதேனி. மாயேனினா பிஃபோர், மாதேனினா பை. வாங்க இதை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா மாயேனி, அதாவது பிஃபோர், முன்னாடி அப்படின்னு தமிழ்ல சொல்றதுதான். சோ ஒரு டைம் ஃப்ரேமை குறிப்பிடும் போது அந்த டைம் ஃப்ரேம்க்கு முன்னாடியே நம்ம ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதே ஒரு ஆக்ஷனா சொல்லும் போது அந்த ஆக்ஷன், இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி அந்த ஆக்ஷனை பண்ணணும். அதாவது தூங்கறதுக்கு முன்னாடி நம்ம பல் தேய்க்கணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை அலம்பணும் அப்படின்லாம் சொல்றது தான் இந்த மாயேனி. ஸோ இதை சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் வச்சு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு ஆக்ஷன் வேர்டை குறிப்பிட்டு சொல்றது. நெருமா ஏனி கியூனியூவோ நோமிமாஸ். அதாவது நான் தூங்குறதுக்கு முன்னாடி நான் பால் குடிப்பேன். ஸோ பால் குடிக்கிறது தான் முதல்ல பண்ண போறோம், அதுக்கப்புறம் தான் நம்ம தூங்குவோம். ஸோ அந்த மாதிரி சொல்றது தான் மாயேனி, அதாவது முன்னாடி, தூங்கறதுக்கு முன், அந்த மாதிரி. இப்போ இதே டைம் வச்சு சொன்னா எப்படி சொல்லலாம்? கோஜிமா ஏனி காயகியோ ஒவாரானா கெரேபா நரிமாசன். ஸோ 5 மணிக்குள்ள இந்த மீட்டிங்கை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்றது. ஸோ அப்போ 5 மணி வரைக்கும் டைம் கிடையாது, 5 மணிக்கு முன்னாடியே முடிச்சிடணும். அந்த மாதிரி சொல்றது தான் மாயேனியோட டைம் டியூரேஷன் வச்சு சொல்றது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நீனென்மா ஏனி வதாஷிவா நிஹோன்னி இமாஷ்தா. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜப்பான்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றது. ஒரு டைம் ஃப்ரேமை சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பர்டிகுலர் ஸ்டேட் ஆஃப் ஆக்ஷன்ல இருந்தோம் அப்படின்னு குறிப்பிடுறது. ஸோ இதுதான் மாயேனி. அடுத்தது நம்ம பார்க்க போறது மாதேனி. மாதேனி பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் நம்ம அந்த வேலையை செய்யலாம், அப்படி சொல்றது தான் மாதேனி. இதுதான் மாயேனிக்கும் மாதேனிக்கும் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ். மாயேனினா அந்த பர்டிகுலர் டைம் ஃப்ரேம்க்கு முன்னாடியே அதை செஞ்சு முடிக்கணும். இதே மாதேனி சொல்லும் போது அந்த டைம் ஃப்ரேம் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு. இப்போ கோஜி மாதேனி காய்கியோ ஒவாரானா கெரேபா நரிமாசன் அப்படின்னா மீட்டிங்கை 5 மணிக்குள் முடிக்க வேண்டும். அப்படிங்கும் போது 5 மணி வரைக்கும் டைம் இருக்கு. ஆனா மாயனியில பாத்தீங்கன்னா 5 மணிக்குள்ளேயே முடிச்சிடணும். அந்த மாதிரி சொல்றது தான் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் மாயனி அண்ட் மாதேனிக்கு. அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிச்சியோபிமா தேனி கொனோஹோன் ஓ தோஷோகான்னி காயஷ்தே குதாசாய். இந்த புத்தகத்தை ஞாயிற்றுக்கிழமைக்குள் நூலகத்திற்கு திருப்பி தரவும். அதாவது சண்டே வரைக்கும் டைம் இருக்கு நம்மளுக்கு. சண்டே ஈவினிங் கூட கொடுக்கலாம், சண்டே நைட் கூட கொடுக்கலாம், ஆனா சண்டே அன்னைக்கு கொடுத்துடணும் அந்த மாதிரி. ஆனா மாயனில என்னன்னா சண்டேக்கு முன்னாடியே கொடுத்துடணும். ஸோ அப்பனா இட் ஷுட் பி சாட்டர்டேக்கு கொடுக்கணும், நம்ம சண்டே வரைக்கும் டைம் கிடையாது. அதுதான் மாயனிக்கும் மாதேனிக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டு மாயனி அண்ட் மாதேனியோட டிஃபரன்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை ஜாமதா, சாயனோரா.